Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம prawns gravy எப்படி பண்ணறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 200 கிராம் அளவுக்கு prawns clean பண்ணி வச்சிருக்கேன். அதுல என்னெல்லாம் ஆட் பண்ணனும்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு chilli powder, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறமா கொஞ்சமா உப்பு, அப்புறமா கொஞ்சமா தயிர், ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம காரெல்லாம் ஆட் பண்ணிருந்து கிரேவிக்கும் சேர்த்து தான் இனி நம்ம கிரேவி ரெடி பண்ணும்போது இனி காரமெல்லாம் சேர்க்க வேண்டாம். இனி இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நிமிஷம் முடிஞ்சது. நம்ம இனி கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடாயிருச்சு. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும், இல்லைன்னா 2 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இனி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய நேரம் வதங்க வேண்டாம். 1 நிமிஷத்துக்குள்ள கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதில் ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ப்ரான்ஸ் ஒரு 6 to 7 நிமிஷம் வரைக்கும் குக் ஆனா போதும். அதுக்கு மேலே குக் ஆனா ரப்பர் மாதிரி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இனி கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காரம் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இனி தேவையான அளவு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். 6 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இனி இதில் மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ப்ரான்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.